கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து 69 பேர் செத்து போனதுக்கு இந்த அரசு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்குது. கரூரில் கூட்டத்தில் மிதிப்பட்டு இறந்து போன குழந்தைகளுக்கு உட்பட 41 பேர்த்துக்கு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்குது. 3 வாரத்துக்கு முன்னாடி அனல் மின் நிலையத்தில் எண்ணூர் அனல் மின் நிலையத்தில் அசாம் சேர்ந்த 9 தொழிலாளர்கள் இறந்து போனதுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்குது. ஆனால் இந்த மாநில மக்கள் எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த 4 பெண்கள் வயலில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது மின்னல் தாக்கி இறந்ததுக்கு 5 லட்ச ரூபா கொடுத்துருக்குது. அரசாங்கத்தினுடைய நிலை என்ன? அரசாங்கம் என்ன விரும்புது? இதன் மூலமாக என்ன சொல்ல விரும்புது அப்படிங்கிற கேள்வி இங்கே இருக்கிற விவசாய சங்க பிரதிநிதிகள் தலைவர்கள்லாம் கேட்குறாங்க. அரசாங்கம் உடனடியாக அவர்களுக்கு மீதி இருக்கக்கூடிய 5 லட்சத்தை வழங்கி ஆகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இது தமிழ்நாடு முழுவதும் வேறு விதமான விளைவை ஏற்படுத்தும். அதே போல் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இதில் விவசாய சங்கங்கள் வைத்திருக்கிற கோரிக்கைப்படி ஒவ்வொரு விவசாயியும் விவசாய குடும்பத்தில் ஏற்படுகின்ற இழப்புக்கு வனவிலங்கு தாக்குதலால் ஏற்பட்ட இழப்புக்கு ஈடாக 10 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும். அது வல்லாது இறந்து போனவருடைய குடும்பத்திற்கு மாதம் ஒன்றுக்கு ஓய்வூதியத்தைப் போல ஒரு 10,000 ரூபாயை வழங்க வேண்டும்னு அதை கேட்டிருக்காங்க. அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுக்கிறோம். அரசாங்கத்தினுடைய நிலையும் அரசியல் கட்சியினுடையும் எங்களுக்கு மிகப்பெரிய கேள்வி ஏற்படுத்தி இருக்குது. சம்பந்தமில்லாத செத்து போனவங்களுக்கெல்லாம் 10 லட்சம் கொடுக்குறாங்க. ஆனால் விவசாயத்தில் செத்துப்போன எங்களுடைய குடும்ப பெண்களுடைய இறப்புக்கு 10 லட்சம் கொடுக்கறதுக்கு இந்த அரசாங்கம் ரொம்ப யோசனை பண்ணுது. இந்த அரசாங்கத்தை மட்டும் நாங்கள் சொல்ல அத்தனை கட்சியிலையும் கேட்குறோம். நாங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்களா, எங்களுக்காக ஏன் மற்ற கட்சியெல்லாம் குரல் கொடுக்கல அப்படிங்கிற கேள்வி வைக்கிறோம். இதுக்கு இந்த பாக்கி 5 லட்சத்தை அவங்க உடனடியாக கொடுத்துடணும். அவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசியல் வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் அரசாங்கம் பரிசீலனை பண்ணணும். வரக்கூடிய தேர்தல் அறிக்கையில் எல்லா கட்சியுமே விவசாய பணிகளில் ஒருவர் இறந்து போனால் அவர்களுக்கான இழப்பீட்டையும் ஓய்வூதியத்தையும் அந்த குடும்பத்துக்கான ஓய்வூதியத்தையும் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வெளியிடணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். கழுதாவூரில் இதுவரை எந்த விதமான இழப்பு தொகையை அறிவிக்கவில்லை. நடிகருடைய கூட்ட நெரிசலில் இருந்தவர்களுக்கு இந்தியாவுடைய பிரதம அமைச்சர் அவர்கள் இழப்பீடு அறிவித்திருக்கிறார். ஆனால் 4 உயிர்களை இழந்திருக்கின்ற விவசாய குடும்பங்களுக்கான இழப்பீட்டு தொகையை மத்திய அரசு இதுவரை அறிவிக்காமல் இருக்கிறது. அது உடனடியாக அறிவிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கின்ற 5 லட்சம் ரூபாய் என்பது மிக மிக சொற்ப தொகை. அதை மாண்புமிகு முதலமைச்சர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் 10 லட்சம் ரூபாய் அறிவிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக இவ்வாறான இயற்கை இடர்பாடுகளால் இறந்து போகின்ற உழவு தொழிலாளிகள் உழவர்களுக்கு முதலமைச்சர் உயிர் காப்பீடு திட்டம், உழவர்கள் உயிர் காப்பீடு திட்டம் என்கின்ற ஒரு திட்டத்தையே தமிழ்நாடு அரசு அறிவித்து இவ்வாறான இடர்பாடுகள் ஏற்படும் பொழுது அத்தகைய குடும்பங்களுக்கு இழப்பீடு தர வேண்டும். உயிரிழக்கிற குடும்பங்களுக்கு அரசு பணியில் அவர்களுடைய கல்வி தகுதி அடிப்படையில் அவர்களுக்கு பணி அமர்த்தப்பட வேண்டும். நிரந்தர மாற்றுத்திறனாளியாக ஆகின்ற உழவர்கள் உழவு தொழிலாளிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்குவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் உழவர்கள் உயிர் காப்பீடு திட்டம் என்கின்ற திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று இதன் மூலமாக அரசை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இல்லை என்றால் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற பல்வேறு விவசாய அமைப்புகள், நான் தஞ்சை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கின்றேன், தமிழ்நாடு காவிரி உழவர் பாதுகாப்பு சங்கத்திலிருந்து வந்திருக்கின்றோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் உழவர்கள் இதற்காக குரல் கொடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு உயிரிழந்த இந்த விவசாய குடும்பங்களுக்கு மற்ற அரசியல் கட்சிகள் இதுவரை சரியாக குரல் கொடுக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் விவசாய அமைப்புகள் அனைத்தும் இதிலே ஒருங்கிணைந்த எங்களுடைய குரலை அரசுக்கு நாங்கள் இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். என்ன சிந்திக்கிறான், அறிவுன்னு ஒன்று இருக்கா, இல்லை என்ன நினைக்கிறானே புரியல. நீ எப்படி வேணாலும் நினைச்சுப்பா. ஒரு லாஜிக் ஒன்று இருக்கும் இல்லையா? ஏதாவது ஒன்று பண்றதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. இப்ப அவங்க 3 பேருக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன இருக்கு? அவன் குடிச்சான் கலாச்சாரம். அது என்ன சொல்லுவான்? அவனை போய் கேட்டா, டேய் நீ நல்ல சாராயத்தை ரொம்ப விலை அதிகமாக கொடுத்த, 100 ரூபா 120 ரூபாய்க்கு கொடுத்த, அதனால 50 ரூபாய்க்கு பாக்கெட் சாராயம் இருந்துச்சு, நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லுவான். ஆனா அவன் சாராயம் பிடிச்சி செத்தான். சரி, அது ஒன்று. இந்த கூட்டத்தில் வந்தவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, அவங்க தலைவரையோ நடிகரையோ பார்க்க வந்தாங்க. அது தேவையா தேவையில்லாத நான் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கான தேவை இது. மக்களை பாதிக்கக்கூடிய என்ன விஷயம்? ஒரு லாஜிக்கும் இல்லை. சரி, அஸ்ஸாம்ல இருந்து 10 பேர் வேலை செய்யறாங்க. 800 அனல் நிலையம். அங்க சாரம் கட்டுறதுல தப்பு. நல்லா புரிஞ்சுக்க, சாரம் கட்டுறதுல தப்பு. அவன் பண்ண தப்புக்காக 9 பேர் செத்து போயிட்டாங்க. நான் வருத்தப்படுறேன்.
தொழிலாளர்களுடைய இறப்புக்கு நான் வருத்தப்படுறேன். இந்த இடத்துல மனப்பூர்வமா வருத்தப்படுறேன். அது யாரா இருக்கு, எந்த மொழி எந்த ஒரு உயிர் போயிடுச்சு, அந்த குடும்பம் எப்படி தவிக்கும், இந்த உடலை கொண்டு போக வரைக்கும் அவங்க எப்படி எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனா இதுக்கு யார காரணமாக்குவீங்க? அந்த சாரம் கட்டணும், அவன் பண்ண தப்பு, அப்ப அவனை பொறுப்பாக்கலாம். அதுக்கு அடுத்த 2 மணி நேரத்துல வந்து முதல்வர் வந்து 10 லட்சம் அறிவிக்கிறாரு. ஏய், உலகத்துக்கே சோறு போட்டு எங்க குடும்ப பெண்கள் என்ன தப்பு பண்ணாங்க? ஒரு சாராயம் குடிச்சு சாகல, அல்லது ஒரு கூட்டத்தில் போய் நசிங் சாகல, அல்லது வெளிமாநிலத்துக்கு போகல, இங்க பண்றாங்க. இதுக்கு 10 லட்சம் கொடுக்கணுங்கிற ஒரு சராசரி அறிவோடு இல்லையா? இந்த நிர்வாகத்தில் இருக்கிற அரசு பணியாளர்கள், நான் மறுபடியும் கட்சியில எனக்கு கட்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் வந்து நேரடியாவோ மறைமுகமாவோ எந்த கட்சியை பத்தி பேச மாட்டேன். எனக்கு கட்சியை பற்றி பொறுப்பும் இல்லை. நான் இங்க சொல்லிடுறேன். ஒவ்வொருத்தரும் பேசும்போது சொன்னாங்க, நான் இந்த முதல்ல அந்த முதல்ல எல்லாம் பேசவே மாட்டேன், எனக்கு விருப்பம் இல்லை. நான் கேட்கறது அரசாங்கம் ஒண்ணு. இவங்க தான் வந்து சம்பளத்தை வாங்கி திருட்டு இருக்காங்க. அறிவு வேண்டாம். இப்போ ரொம்ப காலம் இல்லை, இந்த 1 வருஷத்துக்குள்ள என்ன நடக்குது? ஆளுக்கு 10 லட்சம் கொடுத்தோம், 4 பெண்கள் இறந்து போயிட்டாங்க. இதுக்கும் நான் விசாரிச்சதுல அமைச்சர் வந்திருக்கிறாரு, மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்திருக்காரு சொன்னாங்க. அவங்க வீட்டுக்கெல்லாம் சரி நீ வந்தே இல்ல, ஒரு வினாடி உனக்கு ஒன்றி கொடுக்கல. ஏடா அவனுக்கு 10 லட்சம் கொடுத்தோம், அவங்களுக்கு 10 லட்சம் கொடுத்தோம், அசாம் தொழிலாளருக்கு 10 லட்சம் கொடுத்து 3 வாரம் போறாங்க. இங்க ஏன்டா கொடுக்கல? அடிப்படை அறிவு கூட இல்லாத இருக்கான். நான் என்ன சொல்றேன்னா, ரொம்ப தூரம் இதை பத்தி பேசுறது எனக்கு விருப்பம் இல்லை. அதே போல இதை விட்டு வெளியே போறது எனக்கு விருப்பம் இல்லை. நாங்க இங்க வந்தவருடைய நோக்கம் இந்த 4 குடும்பம் துக்கம் விசாரிக்கணும். இவங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 10 லட்சத்தை வாங்கி கொடுக்கணும். பாலு பேரு வீரமணி. என்ன பிரச்சனைனா, இந்த இடத்துல இதுல வந்து நீங்க அவர் நந்தகுமார் சொன்னது ஒரு விஷயம், அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்துங்க. லாஜிக் கேட்கறது சரியா கேட்கணும். இவர் என்ன எவ்வளவு போடலாம்? ஒரு 15 லட்சம் போடலாமான்னு. இந்த 15 லட்சம் போட்டு பேரமெல்லாம் கிடையாது. 10 லட்சம் 5 லட்சம் கொடுத்தாச்சு, இன்னும் 5 லட்சம் நீ கொடுத்தாகும். அதுக்கு என்ன பண்ண? அதான் என்னுடைய கேள்வி. இதை தவிர இதுக்கு வெளியே எந்த விஷயத்தையும் நான் பேச விருப்பப்படல. இதுல இந்த 4 குடும்பத்துக்கு என்ன உதவி செய்ய முடியும்? நாம வெறும் சமாதானமா வார்த்தையில இது என் குடும்பம், இது எங்க அக்கா, என் பொண்ணு, என் தங்கச்சின்னு பேசுறதெல்லாம் அர்த்தம் இல்லை. ஒரு விவசாய குடும்பத்துக்கு பாதிக்கப்பட்டாங்க. என்ன தப்பு பண்ணாங்க? விவசாய வேலைக்கு போனது தப்பா? இந்த காசு எங்கிருந்து கொடுக்குறாங்க? இந்த காசு கொடுக்குறவங்க இந்த அரசு அதிகாரி அல்லது இதை அறிவிக்கிற முதலமைச்சர் அல்லது அமைச்சர் பல ஆயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட் போட்டு எதற்கோ செலவழிக்கிறார். ஒரு வேலை நடக்கிறது, சட்டமும் தெரியாது, வேலையும் தெரியாது. இந்த ஏதோ ஒரு படத்துல வடிவேல் வசனம் பேசுவார், அரசு பணி என்று ஒரு பெயர், ஒரு நாற்காலியை தேர்த்திட்டு சம்பளத்தை வாங்கி தின்று கொண்டு. அதே நான் என்ன சொல்றேன், இதுல இந்த விஷயத்துல நான் அவங்ககிட்ட அவங்க வீட்டுல சொன்னதுதான், ஏதாவது ஒரு பண்ணணும். என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு பண்ணணும். மறுபடியும் சொல்றேன், நாம இங்க யார் அறிவாளியும் காட்டிக்கிறதெல்லாம் தேவையில்லாத வேலை. எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும் இல்லையா? பாலு இப்ப என்ன பிரச்சனைனா, பாலுக்கு பதில் சொல்றதுக்கு ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்றேன். அரசியல் வேணா பாலு இல்ல, ஒரு நிமிஷம் உங்களுக்கான விளக்கம் சொல்றேன். நாம பண்ணோம் 72ல 1972ல இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் அவனாசி சட்டமன்ற தொகுதியில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் தொட்டிவாளையம் பெரியசாமிங்கிற ஒரு மகராசனை தேர்ந்தெடுத்து அனுப்பணும். புரியுதா? எடுத்து 2 வருஷத்துல 74 என்ன ஆச்சு தெரியுமா? அவர் ஒரு கட்சி சாப்பிடுச்சு. கேப்பம் சொல்லுங்க. நான் அதுக்கு ஒரு தலைவர், ஒரு தலைவர் இருந்தா எனக்கு வந்து வயசு சின்ன வயசு, நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், வேலை எல்லாமே இருக்கு, எனக்கு பிசினஸ் எல்லாமே இருக்கு. நான் அதெல்லாம் விட்டுட்டா இருக்கா நான் அப்படி நான் எந்த அமைச்சர்லாம் சொல்றேன் எனக்கு எல்லாமே இருக்கு. நான் ஏன் விவசாய சங்கத்தில் விவசாயிகள் அப்படி சேரணும்னா, விவசாயிகள் நல்லா இருக்கணும் நமக்கு மனசாயிடுச்சு. இப்போ விவசாயம் நல்லா இருக்கணும், நம்ம கோரிக்கை எங்கே போய் சென்றடையணும், நம்ம வலியுறுத்துற ஆளாக இருக்கும். நம்ம போய் நடக்கவே நடக்காது. சின்ன வயசு அப்படிங்கிறதால சொன்னா 72ல என்ன நடந்ததுன்னு தெரியாது. அப்ப எனக்கு 10 வயசு, 1972 எனக்கு 10 வயசு. அப்போ தொட்டிவாளையம் பெரியசாமிங்கிற மகராஜ் வந்து எனக்கு சொந்தக்காரர், தூரம் அவர் தேர்ந்தெடுத்தாங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக விவசாய சங்கத்தின் சார்பில் ஒரு சட்டமன்ற தமிழகத்தில் இந்தியாவில் அது 72 தேர்தல் அரசியல் தான் தெரியும். திமுக மிருக பல மெஜாரிட்டியில் இருந்தது. எம்ஜிஆர் கருணாநிதி 1வது தேர்தல், இந்திரா காந்தியும் ஆதரவு தேர்தல். அந்த தேர்தலில் அவங்களை தோற்கடிச்சு தொட்டிப்பாளையம் பெரியசாமி ஜெயிச்சு. நான் உள்ள போக வேண்டாம், நான் இன்னொன்று சொல்றேன், இதுக்கு விளக்கத்துக்காக தான் சொல்றேன். இதுல வந்து வீரமணி சொன்னதை எடுத்துக்கணும். இதுல நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி அனுபவம் பல முறை எங்களுக்கு ஏற்படுது. நீங்க சொல்லும் போது என்னடா அது
மூஞ்சில் எடுத்த மாதிரி சொல்றாரு. அப்படித்தான் நடக்கும். அவங்க அப்படித்தான் இருப்பாங்க, அவங்க அப்படித்தான் டியூன் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன்னா அதை பத்தி நம்ம பேசவே வேண்டாம். மறுபடியும் இவங்க வெளியே போயிட்டு இவங்க எல்லாம் ஃப்ராடுங்க, என்ன இருந்தாலும் அந்த கட்சிக்கார மாதிரி வருமானு ஒரு அறிக்கை கூட வரலாம். அப்ப நாம என்ன நினைக்கிறோம்னா, பாவம் அவங்கள வந்து யாரோ அப்படி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறோமே தவிர அவங்க நம்மளுக்கு மதிப்பு கொடுக்கல அல்லது அவங்க நம்மகிட்ட வரல அப்படின்னு நாங்க எல்லாத்தையும் வர சொல்லிட்டு வந்தோம். ஒரு குடும்பம் தான் வந்திருக்கீங்களா இல்ல 2 குடும்பம் இருக்கீங்களா? 2 குடும்பம் வந்திருக்கீங்க இல்ல ஒரே குடும்பம் தான் எல்லாரும். மீதி 3 குடும்பம் வரல. எல்லாரும் இங்க வரேன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் வர சொன்னோம். எல்லாரும் அங்க வர்றதுக்கு நாங்க வந்து விசாரிச்சிட்டோம். நீங்க வாங்க ஒரு மனு தயார் பண்ணும்போது தனித்தனியா ஒவ்வொரு குடும்பம் மனு கொடுக்கட்டும், நாங்க எல்லா அமைப்பும் சேர்ந்து உங்க மனுவில் கீழே கையெழுத்து போட்டு நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம். நான் என்ன சொல்றேன்னா, நம்மகிட்ட விழிப்புணர்வு வேலை, ஒரே விஷயம், அந்த விழிப்புணர்வுக்கான வேலையை செய்யணும். 2வது, நாம வந்து இங்க ஒரு தீர்மானம் போட்டோம் அல்லது தொலைக்காட்சி அல்லது நிருபர்களை கூப்பிட்டு பேட்டி கொடுத்தோங்கிறதால வேலைக்காகாது. அழுது கூட பால் குடிக்கணும் அந்த காலத்துக்கு சொன்னாங்க. எதை பண்ணாலும் நம்முடைய வலுவா தீர்மானிக்கும். ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இந்த மண்டபம் கொள்ளாத அளவுக்கு ஒரு 5000 பேர் இங்க கூடியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, கூடியிருந்தால் மீதி 5 லட்சத்தை என்னால 2 மணி நேரத்தில் வாங்கி 5 மணி நேரத்துல 5000 பேர் கூடியிருந்தா ஒரே வார்த்தை கலெக்டர் போன் பண்ணி ஐயா வரணும், இல்லை நாங்க அங்க வருவோம்னு சொன்னா 5000 பேர் அங்க வரது நானே இங்க வந்துடுறேன் வந்துடுவார். அப்போ ஒன்னும் நம்ம மக்களை திரட்டல, மறுபடியும் மக்களை குறை சொல்றதுக்காக நான் சொல்ல வரல. எதை செஞ்சாலும் நாம வலுவா செஞ்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம்? நான் என்ன சொல்றேன்னா